கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர டைம்ல இந்த ராகி முறுக்கு பண்ணிடலாங்க. ரொம்ப சுலபமாவும் பண்ணிடலாம், சுவையாவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. முதல்ல சன்ஃபிளவர் ஆயில் 3/4 லிட்டர் அளவுக்கு கடாயில் ஊத்தி மீடியம் ஃபிளேம்ல வைங்க. நான் காமிச்சிருக்க டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு, அதுல பாதி அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டுல அரைச்ச அரிசி மாவுங்க, நீங்க கடையில வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் பொட்டுக்கல்ல எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் ராகி மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு, 1/4 டம்ளர் பொட்டுக்கல்ல மாவு. காரத்துக்கு 5 வரமிளகாய் இதோடவே சேர்த்து நான் மிக்சியில பொடிச்சுக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்தனோம்னா எண்ணெய் பூரா அப்படியே ரெட் கலரா மாறிடும். அதனால நான் இந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா சலிச்சிட்டு இந்த அரிசி மாவு ராகி மாவு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, அதுல சேர்த்திக்கலாம். இந்த மிளகாய் விதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே நின்றுருக்கு பாருங்க, இதை நம்ம சட்னி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்க்கிறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கேங்க. ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நான் மாவு எடுத்த அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த தண்ணி போதுமானதா இருக்கும். 1 டம்ளர் ராகி மாவு, 1/2 டம்ளர் அரிசி மாவு, 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு, இத்தனைக்கும் 1 டம்ளர் தண்ணி சரியா இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல தண்ணி தேவைப்படாதுங்க. நீங்க அரிசி மாவு சேர்க்காம 1/2 டம்ளர் ராகி மாவு, 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்தும் பண்ணலாம். அப்படி செய்யும் போதும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுங்க. நல்லா பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும். ரொம்ப கொல கொலன்னு இருந்தாலும் எண்ணெய் நிறைய இழுக்கும், ரொம்ப கெட்டியா இருந்தாலும் கடுக்கடுன்னு இருக்குங்க. இப்ப நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, அதுல இருந்து 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் இதுல நான் சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்ததுன்னா ஒரே 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்திக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு கலந்துக்கோங்க, ஏன்னா எண்ணெய் சூடா இருக்கு. இப்ப இதெல்லாம் ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம அடுப்புல வச்ச எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. முறுக்கு பிடியில புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி துணியை நல்லா நனைச்சு போட்டுட்டு அதுலதான் முறுக்குகளா பிழிஞ்சு எடுப்பேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த ஓட்டக்கரண்டி இருக்கு பாருங்க, அதுல பேக் சைட்ல எண்ணெய் தடவிட்டு அதுல பிழிஞ்சிட்டு நீங்க அப்படியே எண்ணெயில போட்டுக்கலாம். இப்ப நான் வீடியோல காமிச்ச மாதிரிதான் நான் ஒவ்வொரு முறுக்கா எடுத்து எண்ணெயில போடுவேன். இப்படி போடும்போது கை கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா எண்ணெயில படாம பாத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 6 இருந்து 7 முறுக்கு போட்டா போதுங்க. முறுக்கு உள்ள சேர்த்திட்டு உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இது முறுக்குகளா பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரிப்பன் பக்கோடா ஆச்சு இருக்கு இல்லைங்களா, அதுல மாவை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட் ஒண்ணுதான், ஷேப் தானங்க வேற மாதிரி இருக்கும். எப்படின்னாலும் நம்ம சாப்பிட போறது தானே. நல்லா திருப்பி விட்டுட்டு வேக விடுங்க. எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுக்கு அப்புறமா, இப்ப வீடியோல பார்க்கும்போது தெரியுது எண்ணெய் கொதிக்கிறது அடங்கி இருக்கு. இந்த டைம்ல எடுத்து நல்ல எண்ணெயில வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ட்ரையா இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. முறுக்குகள் உள்ள நல்லா உடையாம அடுக்கி வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் டப்பா மூடி வைக்கணுங்க. சூடா இருக்கும் போதே மூடி வச்சீங்கன்னா வேர்த்து வேர்த்து முறுக்கு சீக்கிரம் நவுத்து போயிடும்.